இந்த வீடியோவில் வந்து இன்சுலின் பாட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாட்டில்ஸில் வந்து நம்ம சூப்பரான ஒரு ஆர்ட் ஒர்க் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பாட்டிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஆர்பீஸை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்பீஸில் வந்து நான் அந்த தனியாக கலர்ஸை மட்டும், எனக்கு தேவையான கலர்ஸை மட்டும் தனித்தனியாக பிரித்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஊற போடும்போது இந்த மாதிரி கலர் பால்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து, தேவையான கலரை தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாட்டிலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆர்பீஸை வந்து நான் இன்ஜெக்ஷனில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆர்பீஸை நம்ம வந்து இன்ஜெக்ஷனில் போட்டு அழுத்தும் போது ஒரு மாதிரி மணலாக நமக்கு வந்து இருக்கும். ரொம்ப கிளியரான ஒரு மணல் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ப்ளூ கலருக்காக வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ 2 கலர் ஆர்பீஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒயிட் கலர், மேலே வந்து ப்ளூ கலர். ஸோ அந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி சிப்பிகள் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரியான சிப்பிகள்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி சிப்பிகளெல்லாம் நான் வந்து இந்த ஆர்பீஸ்குள்ளே நான் வந்து அமுக்கி வைக்கிறேன். ஸோ அடியில் போகிற மாதிரி பார்த்துக்குருவோம். அப்போ தான் வந்து நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி சீசல்ஸை வந்து ஒரு டூத் பிக்கை எடுத்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சீசல்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் வந்து டூத் பிக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய சீசல்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த பாட்டில் கீழே ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிறலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து டாப்பில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லித்தரேன். இதை நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே க்ளோஸ் ஆகுற மாதிரி கரெக்டாக நம்ம இதை வந்து செதுக்கி எடுக்கணும். ஸோ நம்ம அந்த அருவை ஃபுல்லாக நம்ம வந்து செதுக்கி எடுத்துடலாம், சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கையை வெட்டிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா குட்டியோன்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கையை வெட்டிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த அருவில் இருக்கிற அந்த பெயிண்ட்டை எல்லாமே நம்ம வந்து செதுக்கி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த பாட்டிலுக்குள்ளேயும் போகும். இந்த பென்சில் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செதுக்கி எடுத்துக்கிட்டால் தான் வந்து நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே வச்சு நான் வந்து அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து கிஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரி பாட்டில் ஒர்க்கே வந்து நிறைய நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐகார்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.